உண்மையிலேயே ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த சைட்டை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சைட்டுக்குள்ள உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா மயில் மானெல்லாம் இருக்கேங்க சார். பாதி பணம் கொடுத்தாலே நம்ம கிரையம் பண்ணி கொடுத்துட்றோம். மீதியெல்லாம் வந்து வட்டி இல்லாமல் ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். நல்ல ஒரு வைல்டாகவும் இருக்கணும், நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், நல்லா சேஃபாகவும் இருக்கணும். நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஆகட்டும் மற்ற பகுதியிலேருந்து வர்றப்போ வந்து ஃபுல்லாகவே தார் ரோட்டில் தான் இருக்குது. சைட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? டெஃபினட்டாக சார் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் பார்ப்பீங்க. போத் வந்து பேபிஸ் பூல் இருக்குது, அடல்ட்ஸ் பூல் இருக்குது. பின்னாடியே பாருங்கள் கிளப் ஹவுஸ் இருக்குது. கிளப் ஹவுஸில் வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்குது. சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் பிளே ஏரியா அங்கே இருக்குது. ஓகே. அப்புறம் இந்த சின்ன சின்ன பெட்டு லைக் வாத்து இந்த மாதிரி சின்ன ரேபிட்ஸ் இந்த மாதிரி இருக்குது. அந்த சைடு ஸ்டே பண்ணுற மாதிரி ரிசார்ட்ஸ் இருக்கும். 2 BHK 3 BHK ரிசார்ட்ஸும் பண்ணி வச்சிருக்கோம். ப்ளஸ் வந்து உள்ளேயே கேமராவும் கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ பெரிய லான் ஏரியா பாருங்க. அங்கே வந்து பெரிய மேரேஜே நடத்திடலாம். ஆமாம், ஃபுல் பார்ட்டிங் ஏரியா தான் இது. விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கெல்லாம் வந்து த்ரோ பால், ஷட்டில், ஓகே, அந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸும் நிறைய. உங்களுடைய சைட் வந்து டோட்டல் எவ்வளோ ஏக்கருங்க சார்? 33 ஏக்கர்ஸ். இது சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா 33 ஏக்கர்ஸ்னுடைய ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குங்க. நம்ம ஆனைக்கட்டி பொறுத்த வரைக்குங்க ஜஸ்ட் 25 மினிட்ஸ் தான் ஃப்ரம் கோயம்புத்தூர். பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே இல்லாமல் ஊட்டி போகிறதுங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான. கண்டிப்பாக. இங்கேருந்து வந்து நல்ல ரோட்ஸ் இருக்குது. நம்ம ஊட்டி போய் ரீச்சாக இருக்குது. ஓகே. ப்ளஸ் கேரளாக்குள்ளே நம்ம போகிறது அந்த போகலாம். சோலையார் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சென்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறாங்க சார்? பக்கத்தில் இருக்கிற பிளாட் இந்த மாதிரி இருக்கிற ரிசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 4.5 லட்சத்துக்கு கம்மியாக ஒரு சென்ட் வாங்க முடியாது. ஆனால் நாம ஆனைக்கட்டியில் அருமையான கிளப் ஹவுஸ் பக்கத்தில் வெறும் 1.5 லட்சம் தான் சென்ட் கொடுக்குறோம். கையில் 15 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் பேருக்கே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐயில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் ஃபார்ம் லேண்டுக்கு இஎம்ஐ கிடையாது, நம்ம லோன் தரமில்ல சார். கோயம்புத்தூர் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஒரு 3 சென்ட் வாங்கணும் அப்படின்ட்டிங்கன்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 லட்ச ரூபா வருங்க. அதான் நான் சொல்ல சிட்டிக்குள்ளே. ஆனால் அந்த 30 லட்ச ரூபாய் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டோட்டலாக ஒரு 21 சென்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. உங்களுடைய பேர்லேயே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. ஸோ ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார்ம் லேண்டை வந்து இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டெவலப்மெண்ட் பண்ணி தான் கொடுக்குறாங்க. நிறைய இடத்துல ஃபார்ம் லேண்ட் போட்டு நம்மகிட்ட வந்து எல்லாம் சோல்டு பண்ணதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி எதுவுமே பண்ண மாட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கிளப் ஹவுஸ் இருக்குது, ரெசார்ட் இருக்குது, காட்டேஜ் இருக்குது, எல்லாமே வந்து இருக்குது. இன்னும் நிறைய இருக்குது. நம்ம சார்ட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹனீஃப், தமிழ் வாகருக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஆக்சுவலாக வந்து நேற்றே வந்து கோயம்புத்தூரில் ஒரு மாதிரி ஹீட்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கேயாவது ட்ரிப்பு போகலான்னு இருந்தேன், நீங்கள் இங்கே கூப்பிட்டுட்டீங்க. ஸோ இங்கே வந்தோடனே ஒரு சில்லுன்னு இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே மன அமைதியாக அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இங்கேயே செட்டில் ஆகிட்டா எந்த நோயும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பாருங்கள் சுற்றி வரம் பாருங்கள். ஹில் ஸ்டேஷன் மாதிரி மலை பிரதேசமாக இருக்குது, காமாக இருக்குது, குருவி கதை சத்தமாக இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ சைட்டுக்குள்ள உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா மயில் மானெல்லாம் இருக்கேங்க சார். ஆமாம், ஏன்னா அதுதானே விரும்புகிறாங்க இப்போ. கண்டிப்பாக நல்ல ஒரு வைல்டாகவும் இருக்கணும், நல்லா பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், நல்லா சேஃபாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடம் தான் இது. நம்ம போக நான் உங்களுக்கு நிறையா சொல்கிறேன். கண்டிப்பாக சார். நம்மளுடைய சைட் பேர் என்னதுங்க சார்? நம்மளுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி குரூஸ் இன் ப்ளூ ஹில்ஸ். ஓகேங்க சார். ஆமாம், ப்ராப்பர்ட்டி குரூஸ் நம்ம கம்பெனிங்க. ஓகே. கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் நம்ம தலைமையிடமாக வச்சு செயல்பட்டுக்கிறோம். ப்ளூ ஹில்ஸ் வந்து ஆனைக்கட்டி, இந்த நம்ம இருக்கிற இப்போ பிளேஸ் வந்து ப்ளூ ஹில்ஸ். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆனைக்கட்டியில் ஃபார்ம் லேண்டெல்லாம் எடுத்துருக்கோங்க சார். பட் என்னென்னா ஆனைக்கட்டி அப்படின்றப்போ வந்து கேரளா பார்டருக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்டராக வந்து வந்துடுது. ஆமாம். ஸோ அதில் நாங்கள் எடுத்த 2 ப்ராஜெக்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்து கேரளாக்குள்ளே போயிடுது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே கொண்டு வரணும்னு சொல்லி சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் அதை விரும்புவாங்க. தமிழ்நாடுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சைட் வாங்கியிருக்கோன்ற ஒரு இது இருக்கும். ப்ளஸ் வந்து தமிழ்நாடு அப்படின்றப்ப வந்து ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயமாகவும் இருக்கும் ஃப்யூச்சரில். கரெக்டாக சொன்னீங்க. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வேல்யூ இருக்குது. ப்ளஸ் 2வது ரோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் ஆகட்டும் மற்ற பகுதியிலேருந்து வர்றப்போ வந்து ஃபுல்லாகவே தார் ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் வந்து இறங்குற ரிசார்ட் வர வரைக்கும் ஃபுல்லாக தார் ரோடு தான். கீழே நான் ஹீல் ஏற ஆரம்பிச்சதுலேருந்து சைட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோடு சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. எங்கேயுமே வந்து அந்த மேடு பள்ளங்கள், ரோடு டேமேஜாக இருக்கிறது அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் காரில் எடுத்து இப்போ குழந்தைங்க தூங்குறாங்கன்னா இங்கே வந்து தான் எந்திரிப்பாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்தளவுக்கு ஸ்மூத்தாக வந்து உங்களுக்கு ரோடு சமயம் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லாரியே வந்து போயிட்டு வர அளவுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒய்டான ரோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க சார்? டெஃபினட்டாக சார். இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய இடத்துல வந்து நம்ம ரிசார்ட்ஸை பார்த்துருக்குறோம், அல்லது ஃபார்ம் லேண்டை பார்த்துருக்கோம். ஃபார்ம் லேண்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ரிசார்ட்டு இப்படி வரப்போகுதுங்க, அப்படி வரப்போகுதுங்க, இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இந்த இடத்துல லான் ஏரியா இருக்குது, இந்த இடத்துல பார்ட்டிங் பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் மறுபடியும் ஃபார்ம் லேண்டில் வந்து நம்மளை வந்து
கிரியேட் பண்ணிக்கங்க இங்கே வரும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்க சொல்லுவாங்க. ஒன்று வீடியோ போடுவாங்க, கண்டிப்பாங்க சார், விஷுவல்ஸில் ரன் த்ரூ பண்ணுவாங்க, அப்படின்லாம் வரப்போகுதுன்னு ஓரளவு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. பட் நம்ம பிளேஸில் அப்படி இல்லை. நீங்கள் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பட் இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குன்னா இங்கே பாருங்க, இப்போ நம்ம நின்று இருக்கிற லான் ஏரியா எவ்வளோ பெரிய லான் ஏரியா பாருங்க. அங்கே வந்து பெரிய ஒரு மேரேஜே நடத்திடலாம். ஆமாம், ஃபுல் பார்ட்டிங் ஏரியா தான் இது. ஓகேங்க. ஸோ நிறையா அஃபிஷியலாகவும் கார்பரேட் அப்பப்போ எப்பாவது ஒரு டேட் கேட்டு வந்து பண்ணுறது உண்டு. அங்கே பாருங்கள் விளையாடிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அங்கெல்லாம் வந்து த்ரோ பால், ஷட்டிலு, ஓகே, அந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸும் நிறைய இருக்குது. ஓகே. இந்த சைடு திரும்பி பார்த்தீங்கன்னா நம்ம டிஜே எல்லாம் பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து அவுட்டோரில் இது மாத்திரம் இல்லைங்க, அதை தாண்டினதையும் உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்க அதை பார்ப்பீங்க. போத் வந்து பேபிஸ் பூல் இருக்கு, அடல்ட்ஸ் பூல் இருக்கு. பின்னாடியே பாருங்க கிளப் ஹவுஸ் இருக்கு. கிளப் ஹவுஸ்ல வந்து வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் ரெண்டுமே இருக்கு. சில்ட்ரன்ஸ் கிட்ஸ் பிளே ஏரியா அங்க இருக்கு. அப்புறம் இந்த சின்ன சின்ன பெட்டு லைக் வாத்து, இந்த மாதிரி சின்ன ராபிட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஃபார்ம்னாலே அதெல்லாம் வந்து இருந்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சைடு ஸ்டே பண்ற மாதிரி ரிசார்ட்ஸ் இருக்கு. ஓகே. ரிசார்ட்ஸ்னா ஐ மீன் நீங்க கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா அங்க அவங்க பே பண்ணி இருந்துக்கலாம். ஓகேங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிசார்ட்ஸும் நம்ம பக்கத்துல பண்ணி வச்சிருக்கோம். 2 BHK 3 BHK ரிசார்ட்ஸும் பண்ணி வச்சிருக்காங்க. ப்ளஸ் வந்து உள்ளேயே கேமராவும் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அது வந்து சேஃப்டிக்காக சர்வேலன்ஸோட தான் இருக்கு. ஓகே. ஸோ வந்து நம்ம தேவைங்கிறப்ப நம்ம ப்ரைவசி வேணும்னா நம்ம கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணிக்கிறது உண்டு. ஸோ நம்மளுடைய சைட் வந்து டோட்டல் எவ்வளோ ஏக்கருங்க சார்? 33 ஏக்கர்ஸ். ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கிளப் ஹவுஸை சுற்றி இருக்கிற ஃபார்ம் பிளாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. அதுக்காக தான் நம்ம மெயினாக இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும், இல்லை பையர்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுக்காக தான் இப்போ இந்த எஃபர்ட்டு. ஓகேங்க. ஸோ இது சுற்றி வரும் பார்த்தீங்கன்னா 33 ஏக்கர்ஸ்னுடைய ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குங்க. ஓகே. ஓகேங்க சார். ஸோ ஆக்சுவலாக வந்து சாரை இதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. நம்ம கிணத்துக்கடை நியரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கோகனட் ஃபார்ம் கூட போட்டிருப்போம். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், சரிங்களா? சோல்ட் அவுட் ஆயிடுச்சு இப்போ அந்த சைட்டு இல்லை. செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானலில் எடுத்துருந்தோம். ஸோ அங்கேயும் வந்து ஃபார்ம் லேண்ட் போட்டிருந்தோம். ஸோ சூப்பராக வந்து டெவலப்மெண்ட் பண்ணி தான் வந்து இவங்க வந்து சேலைக்கே வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோயம்புத்தூரில் ஆனைக்கட்டியில் வந்து நம்ம சைட் வந்து கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலேயே ஃபுல் டெவலப்மெண்ட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு இந்த சைட்டை வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க. நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புக்கிங் பண்ணாமல் வந்து போக மாட்டீங்க, சரிங்களா? டோட்டல் எத்தனை பிளாட் இருக்குங்க சார்? ஸோ பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினிமம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21 சென்ட்ஸுங்க. 21 சென்ட்ஸ் ஆன்வர்ட்ஸ் நம்ம பயிருக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தர முடியும். ஓகே. அவுட் ஆஃப் 33 ஏக்கர்ஸில் வந்து ஸ்டார்டிங் வித் 21 சென்ட்ஸ் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோங்க. ஓகே. இதில் என்ன பியூட்டினாங்க, 20 சென்ட்ஸ் அல்லது 21 சென்ட்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம 30 lakhs தான் கொடுக்குறோம். 30 lakhs தான்? ஆமாம், ஜஸ்ட் 30 lakhs தான் கொடுக்குறோம். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆனைக்கட்டியில் அதுவும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வரக்கூடிய நம்ம தான் வந்து டெட் சீப் வித் ஆல் தீஸ் அம்யூனிட்டிஸ். கண்டிப்பாங்க சார். ஏன்னா வந்து நியர்பை என்ன காஸ்ட் போகுதுன்றதை நீங்கள் டேரெக்டாக வந்து கூட வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு லேண்டு வாங்குறாங்க, ஒரு 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா நீங்களும் வந்து சாதாரணமான ஆள் கிடையாது. எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்து தான் வருவீங்க. ஏன்னா நம்ம சேனல்லே வந்து அவ்வளோ வீடியோஸ் வந்து நம்ம போட்டுகிட்டு இருக்கோம். இப்போ வந்து சோசியல் மீடியான்றது வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஒரு டிவி சேனலை விட சோஷியல் மீடியா தான் வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது. ஸோ அப்படின்றப்போ வந்து ஈஸியாக ஒரு மொபைல் எடுத்து செக் பண்ணிடுறாங்க சார். ஸோ இங்கே சைட் போட்டிருக்காங்க, நியர்பை வேறு யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்தே வந்து கம்பேர் பண்ணி பார்த்துடுறாங்க. சரி, நான் உங்கள் சேனலுக்கும் சரி மற்ற கஸ்டமருக்கும் சரி நான் சேலஞ்சாகவே சொல்லுவேன். ஓகே. இந்த ப்ரைஸிங்க்கு அரௌண்ட் நம்மளை சுற்றி ஆனைக்கட்டி ஈவன் கேரளாக்குள்ளார ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலும் சரி நம்ம ப்ரைஸிங்க்கு வந்து கண்டிப்பாக யாரும் இந்த டெவலப்மெண்ட்டோட வித் ஆல் தீஸ் டெவலப்மெண்ட்ஸ் இந்த டெவலப்மெண்ட்டோடங்க, அதாவது ஃபார்ம் லேண்டு யார் வேணா வந்து போடலாம். பட் டெவலப்மெண்ட் பண்ணி அதை வந்து லான்ச் பண்ணுறதுல தான் விஷயமே இருக்குது. ஏன்னா வந்து நீங்கள் அங்கே ஏதாவது ஒரு ஃபார்மிங் பண்ணலாம், இல்லை வந்து ஏதாவது ஒரு ஹவுஸ் கட்டி வந்து நம்ம இருக்கலாம். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு ஹில் ஸ்டேஷனில் போய் அங்கே லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போகலாம் அப்படின்ட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி உள்ளே குடியிருக்காங்க. நான் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஒரு 4-5 வீடு வந்து குடியிருக்காங்க சார் உள்ளே. நல்லா சூப்பராக வீடு கட்டி செமையாக இருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ வந்து அவங்க நம்ம ரிசார்ட்டை சுற்றியும் இனிமேல் வந்து ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி கட்டி அப்புறம் தான் நம்ம பார்க்கணுங்கிறது இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ வீடுங்க இருக்குங்க நியர்பை இதை கிளப் ஹவுஸ் ஆகிருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்லாம் அவங்கெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ஃபார்ம் லேண்டுக்கு வாங்குறோம்னாவே மெயின் ஆஸ்பெக்ட் என்னன்னா அப்ரிசியேஷன் அண்ட் சேஃப்டி. கண்டிப்பாங்க, அது ரெண்டுமே நம்மளுக்கு தேவை. ஸோ அவங்களுக்கு நல்லா தெரியும் வந்து இவ்வளோ தூரம் கட்டி இருக்காங்க, இவ்வளோ நாள்
இருந்திருக்காங்க. ஸோ இதை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாங்க சார். ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து இங்கே வீடு கட்டி உங்களுக்கு வந்து இருந்திருக்க முடியாது. ஒரு வீடு கட்டுறாங்கனாலே வந்து மினிமம் வந்து ஒரு 6 to 7 month ஆகுதுன்னா அந்த டைம்லேயே நிறைய வந்து ப்ராப்ளம்ஸை சந்திச்சிருப்பாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லைன்றனால தான் அவங்க வந்து வீடு கட்டி இங்கே வந்து குடியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சைட்டை பிடிக்கும். நான் திரும்பி சொல்கிறேன், புக் பண்ணிட்டு தான் வந்து போவீங்க. இப்போ ஆணைக்கட்டியில் எங்க சார் நம்ம இடம் வாங்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பிளாட் இந்த ப்ளூ ஹில்ஸில் ஏன் வாங்கணும்? நல்ல அருமையான ஒரு கேள்விங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மாதிரி ஒரு அப்கமிங் நல்ல மெட்ரோக்கு ஈக்குவலாக டெவலப் ஆகிட்டு வரக்கூடிய சிட்டி. கண்டிப்பாக அந்த சிட்டியினுடைய கேரளா பார்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆணைக்கட்டு. ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ ஊட்டி போகணும் இல்லை கொடைக்கானல் போகிற ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும், எவ்வளோ டிராஃபிக்கை நீங்கள் பீட் பண்ணிட்டு போக வேண்டியது வரும். கண்டிப்பாக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போயிட்டு வரதே ஒரு அலுப்பாயிரும், டைம் கன்சியூமர் இருக்காங்க. போய் சேர்ந்ததையும் ஈவினிங் ஆகிடும், திருப்பி தூங்கி எந்திரிச்சு காலைல வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் நம்ம ஆணைக்கட்டியை பொறுத்த வரைக்குங்க ஜஸ்ட் 25 minutes தான் ஃப்ரம் கோயம்புத்தூர். நீங்கள் எனி டே ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக. எப்படின்னு ஒரு சும்மா ஒரு காஃபி சாப்பிட்ற மாதிரி டிரைவ் எடுத்துட்டு வந்தீங்கன்னாவே நாங்களே இப்போ பைக்கில் தான் சார் வந்தோம். அப்படியா? ஜாலியாக இருந்துச்சு. அதான் ஒரு டிரைவ் வந்த மாதிரி இருக்கும், டீ டிரைவ் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆணைக்கட்டி வந்தாச்சு, பக்கத்தில் ஒரு ஸ்மால் ஹில் ஸ்டேஷனு, கோயம்புத்தூர்லேருந்து டக்குன்னு நம்ம வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் ஆணைக்கட்டி வித் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். அதுவும் தமிழ்நாடுக்குள்ளாரியே இருக்குது. இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில். ஸோ அப்படின்னா பார்த்துங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே தான் வருது. ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து மேட்டுப்பாளையம். ஸோ அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கே எல்லாம் ஊட்டி போகிறதுங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ இங்கேருந்து வந்து நல்ல ரோட்ஸ் இருக்குது, நம்ம ஊட்டி போய் ரீச்சாக இருக்குது. ஓகே. ப்ளஸ் கேரளாக்குள்ளே நம்ம போகிறது அந்தல் போகலாம். சோலையார் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சோலையார்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இங்கேருந்து ஆணைக்கட்டியிலேருந்து. சும்மா ஒரு 1/2 hour டிரைவ். கண்டிப்பாங்க சார். ஸோ ஃபைனலாக வந்து இங்கே இப்போ சென்ட் எவ்வளோன்ற கொஸ்டின் அவங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்குது. ஒரு சென்ட் நம்ம எவ்வளோ கொடுக்குறோங்க சார்? சார் யாருமே எதிர்பார்க்காத விலையில் நம்ம ஆணைக்கட்டியில் நம்ம ப்ராப்பர்ட்டி குரூஸ் கொடுத்துட்ருக்கோம். ஓகே. எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற பிளாட் இந்த மாதிரி இருக்கிற ரிசார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லட்சம் 4.5 லட்சத்துக்கு கம்மியாக ஒரு சென்ட் வாங்க முடியாது. ஒரு சென்ட்டுங்களா? வாங்கவே முடியாது. ஆனால் நாம் ஆணைக்கட்டியில் அருமையான கிளப் ஹவுஸ் பக்கத்தில் வெறும் 1.5 லட்சம் தான் சென்ட் கொடுக்குறோம். என்ன சார் சொல்கிறீங்க? ஸோ இங்கே பாருங்கள், 4 லட்ச ரூபா பக்கத்தில் போயிட்டு இருக்குங்க ஒரு சென்ட்டு. இங்கே வெறும் 1.5 லட்ச ரூபா தான் இவ்வளோ டெவலப்மெண்ட்டோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இன்னொரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கணும் நேரம், கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க, நானே சொல்லிடுறேன். எப்படி இதை 1.5 லட்சத்தில் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால், இது நம்ம பல வருஷத்துக்கு முன்னாடி அக்வயர் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு. ஓகே. ஸோ அதனால உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பூமிக்கும் இப்போ வாங்கக்கூடிய பூமிக்குள்ள டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓகே. ஸோ அந்த பெனிஃபிட் நம்ம அப்படியே கஸ்டமருக்கு பாஸ் ஆன் பண்ணுறோம். ஓகே ஓகே. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நம்ம அவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியுது. இப்போல்லாம் ஒரு இடத்துலையோ ஒரு டிடிசிபி பிளாட்லையோ இல்லை ஃபார்ம் லேண்ட்லையோ ஒரு வீடு கட்டினாலே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்ன ப்ரைஸை விட 1 lakh இன்க்ரீஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. சார் வீடு வந்துருச்சுங்க சார், அந்த ஒரு வீடை வச்சு ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணியும் கூட உங்களோட ப்ரைஸுன்றது உண்மையிலே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் சார் இருக்குது. கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அனீஃப் பிரதர், உங்களுக்கும் தமிழ் வாகர் உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கும் உங்கள் வியூவர்ஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் நான் சொல்கிறேன். என்ன சர்ப்ரைஸுங்க சார்? எப்பவுமே நம்ம உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறது உண்டு. அதே மாதிரி தான் வழக்கமாக கொடுக்கறது தான். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் பார்த்துட்டு இல்லை உங்களுடைய வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கூப்பிட்டாங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக பாதி பணம் ஓகே உடன் கிரையம். என்ன சார் சொல்கிறீங்க? 15 lakhs கொடுத்தாலே போதுமா? ஆமாம். நம்ம பேரில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பாக. மக்களே இங்கே பாருங்கள், திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு ஆஃபரை சொல்லிட்டாருங்க. செமையாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 21 சென்ட் வந்து 30 லட்ச ரூபா தான். ஆனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் நம்மளுக்குன்னு ஒரு ஃபார்ம் லேண்ட் வேணும், நம்மளுக்குன்னு ஒரு பெரிய இடம் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவீங்கல்ல. உங்களுக்காக கையில் 15 லட்ச ரூபா இருந்தால் போதுங்க. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா உங்கள் பேருக்கே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ அப்புறம் இஎம்ஐ எதுவும் ஆப்ஷன்? அதுக்கப்புறம் நீங்கள் இஎம்ஐயில் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சார் ஃபார்ம் லேண்டுக்கு இஎம்ஐ கிடையாது, நம்ம லோன் தரோம்ல சார். எப்படி சார் கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் ஃபார்ம் லேண்டுக்கு யாருமே இஎம்ஐ பண்ணுறது இல்லை சார். நம்ம ப்ராப்பர்ட்டி குரூஸில் காட் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்டுங்க. ஓகே. அதனால் நம்ம லோன் ஃபெசிலிட்டி அரேஞ்ச் பண்ணி தரேங்க. ஆனால் நம்ம ப்ராப்பர்ட்டி குரூஸில் அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நம்ம எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். ஓகே. எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஃபார்ம் லேண்ட் நம்ம பண்ணி தரணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவு எங்களுக்கு. கண்டிப்பாக. ஸோ அதை நினைவாக்கணும்னு சொல்லி தான் நம்ம இந்த ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறோம். பாதி பணம் கொடுத்தாலே நம்ம கிரையம் பண்ணி கொடுத்துட்றோம். மீதியெல்லாம் வந்து வட்டி இல்லாமல் ஒரு லோன் அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம பண்ணி வச்சிருக்கோம். கண்டிப்பாக. எந்த விதமான வட்டியும் கிடையாது, ஹிடன் காஸ்ட்டும்
கிடையாது. ஓகே. ஸோ அதை வந்து நீங்கள் தவணை முறையில், அதாவது லோன் வகையில் நீங்கள் பே பண்ணி க்ளோஸ் நம்ம அசல் மட்டும்தான் கொடுக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா வந்து வட்டி எதுவும் இல்லை. ஆமாங்க. இப்போ நம்மளே எனக்கு தெரியும் அவுட்டரில் டிடிசிபி பண்ணுறங்க, ஒரு 3 சென்ட் 4 சென்ட் நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. ஓகேங்க. 3 சென்ட் நம்ம வாங்கணுன்னாவே 30 லட்சத்துக்கு கம்மியாக நம்ம வாங்க முடியாது. கண்டிப்பாக. ஆனால் அதுலேயும் பாதி விலையில் வந்து ஒரு லோன் ஆஃபர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து ஓகேங்க வாங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரில். கண்டிப்பாங்க சார். ஸோ அதேமாதிரி ஃபைனல் கொஸ்டின் சார், இந்த மாதிரி வந்து ஒரு கிளப் ஹவுஸ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து மெம்பர்ஷிப் போட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டாக வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே எந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க? ரொம்ப சிறப்பான கேள்விங்க. எல்லா வியூவர்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு கிளப் ஹவுஸ்னாவே மெயின்டெனன்ஸு, ஆனுவல் ஃபீ, அது இதுன்னு போட்டுருவாங்க. ஸோ நம்ம பிளாட் வாங்கினா இல்லைப்பா மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஆனுவல் ஃபீ இருக்கும் அப்படின்லாம் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். அதை பற்றி நோ வரிஸ். அந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு நம்ம கொண்டு வரல. ஓகே. இதை நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஒரு நாமினலான ஒரு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாமா தவிர நம்ம ஒரு ஆனுவல் ஃபீன்னு கொடுத்துட்டு வருஷம் இல்லை மந்த்லி சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நம்ம வந்து நமக்கு கிரியேட் பண்ணலிங்க. நம்மளுடைய பையர்ஸ்க்கு வந்து இது ஒரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு ஆப்ஷனு, ரொம்ப ஹாப்பியான ஒரு ஆப்ஷன். நான் யூஸ் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு நாமினலாக கொடுக்குறாங்க. வெளியில் வர கெஸ்ட்டை விட நம்மளுக்கு ரொம்ப நாமினலாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய திருப்தி நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் வியூவர்ஸ்க்கு சொல்லலாம் இதன் மூலமாக. கண்டிப்பாக. ஃபைனலாக சார் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்து என்னையும் குஷிப்படுத்திட்டாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து சொல்ல போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்கணுன்ற ஒரு ஐடியா இருக்குன்னா உடனே வந்துடுங்க. இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் வந்து இந்த ஐடியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த வாய்ப்பு திரும்ப கிடைக்காது, மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ இன்னொரு மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பாய்.